நியூஸ் தமிழ் கழுகு. இபிஎஸ் மதுரை பிரச்சாரத்துக்கு ஒத்துழைக்காம கைவிரிச்சிட்டாரா செல்லூர் ராஜு. கடைசி நேரத்துல களத்துல இறங்கி காப்பாத்தினாரா வேலுமணி. விஜய் மாநாட்டுக்கு பிறகு மதுரைக்கு பிரச்சாரத்துக்கு வந்த இபிஎஸ் பிரம்மாண்ட கூட்டத்தை காட்டணும்னு நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருந்தாராம். எல்லா பிரச்சாரத்திலையும் இபிஎஸ்க்கு முன்னால போய் அந்தந்த தொகுதி மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்துவாரு எஸ்பி வேலுமணி. மதுரை பிரச்சாரத்தை ஸ்பெஷல் ஆக்கணும்னு நினைச்ச வேலுமணிக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொன்ன பதில் ஷாக்கா இருந்துச்சாம். மதுரை மேற்கு தொகுதி எம்எல்ஏவா இருக்கிற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பொறுப்புல மதுரை மத்தி, வடக்கு, தெற்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ஆனா என்னோட ஒரு தொகுதியில மட்டும்தான் என்னால கூட்டம் கூட்ட முடியும். பெருசா பொருளாதாரம் எல்லாம் என்கிட்ட இல்லன்னு வெளிப்படையாவே சொன்னாராம். 10 வருஷம் அமைச்சரா இருந்தவரு முக்கியமான கட்டத்துல பொதுச் செயலாளர் வர்றம்போது கைய வரிக்கிறாருன்னு வேலுமணி கட்சிக்காரங்க கிட்ட புலம்புனாராம். கூடவே தன்னோட செலவுல செல்லூர் ராஜு பொறுப்புல இருக்கிற தொகுதிகள்ல கூட்டத்தை கூட்டி பிரச்சாரத்தை பிரம்மாண்டப்படுத்தினாராம் வேலுமணி. செல்லூர் ராஜு பணம் இல்லன்னு கைவிரிச்சதை இபிஎஸ் சீரியஸா எடுத்துக்கிட்டாராம். ஏற்கனவே கீழடிக்கு போனப்ப தன்னோட கார்ல ஏற வேண்டாம்னு செல்லூர் ராஜு கிட்ட இபிஎஸ் சொன்னதையும் இன்னும் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டு இருக்கிறதாவும் அது தேர்தல் சமயத்துல சரியாகுமாங்கிற சந்தேகத்தை மதுரையோட ரத்தத்தின் ரத்தங்கள் கிளப்புறாங்க.